வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டிஆர்பின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே அப்ளை நவ் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும், மொபைல் நம்பரும் கேட்கும். உங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணிடுங்க. இல்லை வெரிஃபைன்னு கேட்கும், வெரிஃபை கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இன்பாக்ஸில் வரல அப்படின்னா உங்கள் ஸ்பேமை செக் பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் உங்கள் ஸ்பேமில் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஓடிபியும் எடுத்துங்க. ஸோ ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி டைப் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சு. சேம் திங் உங்கள் மொபைல் நம்பரையும் வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். இதையும் வெரிஃபை பண்ணிங்க. ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா போஸ்டிங் காட்டும், அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போது அப்ளை அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை கொடுத்துருங்க. ரீட் நோட்டிஃபிகேஷன், லைவ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ண பார்ப்போம். நேம் ஆஃப் தி போஸ்ட், உங்களுக்கு என்ன போஸ்ட்டு, நீங்கள் அகடமிக் சப்ஜெக்டா, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரா அண்ட் ஃபிசிக்கல் டேரக்டரா போது நம்ம வந்து பிஜிடி அகடமிக் சப்ஜெக்ட் கிளிக் பண்ணோம். சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐ ரீடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே உங்கள் நேம் டைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே கேப்சல் டைப் பண்ணிங்க. இஸ் தேர் எனி சேஞ்ச் இன் யுவர் நேம் கேட்கும். நோன்னு கொடுத்துருங்க. முன்னாடி என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொண்டு வந்துருங்க. ஃபீமேல். உங்களோட எந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று. ஸோ ஆதார் கார்டு கொடுத்துடலாம். ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிடுங்க. சேம் திங் டேட் ஆஃப் பர்த் பேஸ்ட் ஆன் யுவர் 10th March. ஸோ உங்கள் ஏஜ் இங்கே காமிச்சிடும் 37 years. ஃபாதர் நேம், நேஷனாலிட்டி, இது ட்ராப் டவுன் தான். டைப் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் வரும். ஸோ வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேர் டைப் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா நோ கொடுத்துருங்க. விடோ அந்த ஆப்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் எஸ் கொடுக்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன டிகிரி கொடுக்குறீங்களோ அத்தனை சர்டிஃபிகேட்ஸ் இந்த இடத்துல ஆக்குப்பை ஆகிடும். இது ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் அந்த ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் பார்த்துங்க. சில சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. டேரக்ட்னா நீங்கள் டேரக்ட் கொடுத்துடலாம். டிக்ளேர் சாட்டிஸ்ஃபை போஸ்ட் கிராஜுவேஷன் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க். Do you claim reservation against study the prescribed PSTM ஆக முடியாது. Examination particulars. Are you working in a school of education department? கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போடணும். Are you in government organization? Uploading certificates. Applicant photo. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 40 KB இருக்கணும். ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. லேட்டஸ்ட்டு அப்ளை கெசட்டட் ஆஃபீஸர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம். ரிமைனிங் மட்டும் பார்ப்போம். யூஜி ப்ரொவிஷனல் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்லா ஃபைல்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஐ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் நேம் இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். இப்போ எல்லாமே அப்லோடெல்லாம் பார்த்துங்க. எல்லா சர்டிஃபிகேட் அப்லோடெல்லாம் பார்த்துங்க. இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 600 rupees. இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் டிக் பண்ணியிருக்கேன்.
ஓவராக படித்து பார்த்துட்டு இதை டிக் பண்ணிங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி ஃபைனலி சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எகெயின் உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் ஐ ஹவ் வெரிஃபைடு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்துட்டு பேமெண்ட் கேட்வே, பேமெண்ட் டைப் ஆன்லைன் கொடுத்துருங்க. இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட்டு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிங்க. நான் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் டெபிட் கார்டு அதான் ஏடிஎம் கார்டு அதில் பைசா இருக்கல. இதில் சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. இது கிளிக் பண்ணிவிட்டு பே நவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர் இது எல்லாமே வந்துடும். இப்போ உங்களுக்கு இது இமெயில் இது எல்லாமே வந்துருக்கும். அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துடும் சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம மெயிலில் போயிட்டு உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துடுச்சு. பேமெண்ட் ஐடி எல்லாமே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ வியூ அப்ளிகேஷனுக்கு போய் யூ கேன் டேக் யூர் அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்க முடியும். இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து அப்படியே நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் கார்டு பிரிண்டர் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பிடிஎஃப் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொத்த ஃபைலுமே என்ன ஆயிடும், பிடிஎஃப் சேவ் ஆயிடும். நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.